ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஏந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம். மிதிலையில் ராமருக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் திருமணம் முடிந்து ஒரு வாரம் அங்கே தங்கிவிட்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டார்கள். வழியில் பரசுராமனை சந்தித்து அவருடைய விஷ்ணு தனுசை உடைத்து அவரிடம் வரத்தை பெற்றுக்கொண்டு அயோத்தி வந்து மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் தசரதர் கண்ணாடி முன்னின் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் காதோரத்தில் ஒரு நரை தெரிந்தது. அப்பொழுது தனக்கு வயதாகிவிட்டது, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் வசிஷ்டரை வரவழைத்து அவரிடம் தன் விருப்பத்தை கூறினார். அவரும் ஆமோதித்து மந்திரி பிரதானிகளை அழைத்து பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கப்பட்டது. உடனே ஸ்ரீராமருக்கு தகவல் அனுப்பினார்கள். கைகையை பார்க்க மிகவும் ஆவலாக வந்தார். விதிவழியை மதி என்பது போல மந்தரை வந்து அவளுக்கு துர்போதனை செய்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை கூறினார். அவளுக்கு எந்த மந்திரி சொல்லி எதுவுமே மனதில் ஏறவில்லை. கண்மணி ராமனுக்கு பட்டாபிஷேகமா என்ற சந்தோஷத்தில் அவளுக்கு தன்னுடைய முத்துமலை பரிசாக அளித்தாள். அவளை மிகுந்த கோபத்துடன், நான் உன்னை பற்றியும் பரதனை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறாய் என்று கோபித்து கொண்டாள். உடனே இவளும் கைகையும் அனைத்து சாஸ்திரங்களையும் உணர்ந்தவள், எதிர்காலத்தை மிகவும் துல்லிதமாக கணிக்கக்கூடியவர். ஏற்கனவே கணித்து வைத்திருந்ததுபடி இந்த நேரத்தில் யார் அரியணையில் இருக்கிறார்களோ அவர்கள் மரணம் நிச்சயம் என்பதை உணர்ந்து தசரதரையும் ராமரையும் பழி கொடுக்க மனமில்லாமல் தன்னுடைய மகனை மனதை கல்லாக்கி கொண்டு பணைய வைத்தார். அதனால் மந்திரி சொன்ன போதனையில் மனசு மாறி இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று மனதை திடப்படுத்தி கொண்டு தன்னுடைய அணிகலன்களை கலற்றி எறிந்துவிட்டு தலைவிரி கோலமாக தரையில் படுத்திருந்தார். அங்கு வந்த தசரதர் அவர் நிலை கண்டு வருந்தி, ஏன் இப்படி இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லையா என்று மிகுந்த வருத்தத்துடன் கேட்டார். அவளோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். ஏன் இப்படி இருக்க என்று திரும்ப கேட்ட பிறகு, எனக்கு இப்பொழுது 2 வரங்கள் வேண்டும் என்று கூற, அவரும் நான் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன், நான் 2 என்ன 4 வரம் கூட கேட்டு பெற்றுக்கொள் என்றார். அவளும் முதல் வரத்தால் பரதன் நாடாள வேண்டும் என்றால் அப்படியே ஆகட்டும், ராமர் விட்டு கொடுத்து விடுவான் என்று கூறினார். 2வது வரத்தால் ஆளுசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள ராமன் சடாமுடி தாங்கி முனிவர்களை சந்தித்து ஆசி பெற்று வர வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்டவன் தலை சுற்றி மயக்கமாகி விட்டார் தசரதர். உடனே வெளியில் வந்த கைகையை ராமரை வரவழைத்தாள். அவர் வந்தவுடன் அவர் தன் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்க சென்றார். அப்பொழுது உள்ளே சென்னை எத்தனித்தார். அவள் தடுத்து, அதாவது பரதன் பட்டம் சூட்டவும் நீ காடு புகவும் மன்னர் ஆணையிட்டிருக்கார் என்று கூறவும், அவரும் அன்றளந்த தாமரை போல என்று சொல்ல முடியாமல் சித்திரத்தில் மறந்த செந்தாமரையாக இருந்தார் என்று கம்பர் நமக்கு காட்டுகிறார். அதாவது தாமரை மலர் சிறிது நேரத்தில் வாடிவிடும், சித்திரத்தில் வந்த செந்தாமரையோ அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒன்று போல இருக்கும் என்று எடுத்து காட்டுகிறார். பிறகு அப்பா சொன்னா என்ன, அம்மா சொன்னா என்ன, எனக்கு 2ம் ஒன்றுதான், இதோ இப்பொழுதே நான் காடு சொல்கிறேன் என்று வந்தார். லட்சுமணர் வெகுண்டு எழுந்து, இவர்கள் தாயா தந்தையா என்று கோபப்பட்டார். நதியில் நீர் இல்லை என்றால் நதியின் குற்றம் அன்று, நாம் விதி என்று கூறி அவர்கள் சமாதானப்படுத்தினார். இலக்கு வரும் தன் தாயை காண சென்றார். அவளும் எந்த வித சலனமும் இல்லாமல், இலக்கு அவனுக்கு ராமனும் சீதையும் இருக்குமிடந்து அயோத்தி, அவர்கள் திரும்பி வந்தால் இங்கே வா, இல்லை என்றால் அவருக்கு முன்னால் நீ இறந்து விடு என்று கூறி அனுப்பினார். பிறகு சீதையிடம் சொல்லிக்கொள்ள சென்ற ராமரிடம் அவள் ஏற்கனவே தகவல் தெரிந்து தயாராக இருந்தார். அவளும், நீ வந்தால் உன்னால் தாங்க முடியாது, வெண் பாதங்களும் உன்னுடைய மேனியும் தாங்கிக் கொள்ளாது, காடு சுடும் என்று கூறினார். அவளும் அதை ஏற்றுக்கொண்டு, அதாவது உங்கள் பிரிவை விடவா தாங்கும், ராமன் இருக்குமிடமே இந்த சீதைக்கு அயோத்தி, நானும் உங்கள் கூட வருவேன் என்று கூறி அவளும் புறப்பட தயாரானாள். மூவரும் காட்டுக்கு செல்ல எத்தனைத்து காடு மனத்தில்